அது வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஆயோக்குள்ளேருந்து 10 கோடி வரைக்கும் தராங்க. 10 கோடியுமே கிராண்ட்டு. எவ்ரி இயர் 2 crores தருவாங்க இன்ட்டு 5 years. கோழி வந்து அடக்காக்குறதுன்னு சொல்லுவாங்க, குஞ்சு போட்டோம். அது மாதிரி தான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி புதுசாக பிஸ்னஸ் மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா, பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய மூலதனம் தான், கேபிட்டல் தான். கேபிட்டலுக்கு கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுது. ஹலோ டிகேட் இங்கிலீஷ் வியூவர்ஸ், நான் உங்கள் ரஹனா பானு. நம்மளோட பிரபுகாந்தி சார் இருக்காங்க, அட்டல் இன்குபேஷன் கன்சல்டன்ட். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. அட்டல் இன்குபேஷனா என்ன சார்? மேம், அட்டல் இன்குபேஷனாக இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 10,000 square feet ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தடில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஸ்டார்ட் அப் கம்பெனி கொடுக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி ஆயோக்குள்ளேருந்து 10 கோடி வரைக்கும் தராங்க. 10 கோடியுமே கிராண்ட்டு. எவ்ரி இயர் 2 crores தருவாங்க இன்ட்டு 5 years. இதுதான் மெயின். ப்ளஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், ஃபேக்கல்ட்டி ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம். ஈவன் அந்த காலேஜுக்கு சம்மந்தம் இல்லாத கூட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி அட்டல் இன்குபேஷனை அட்டாச் பண்ணி அந்த ஈகோ சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அட்டல் இன்குபேஷனோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அட்டல் இன்குபேஷனுடைய பெரிய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபஸ்ட்டு இன்குபேஷன் என்னன்னு சொல்கிறேன். இன்குபேஷன்னா நம்ம தெரிஞ்சது குழந்த பிறந்த உடனே கொஞ்சம் நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குன்னா ஒரு விதவிதப்பான ஒரு இடத்துல வச்சு இது பண்ணுவாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, கோழி வந்து அடக்காக்குறதுன்னு சொல்லுவாங்க, குஞ்சு போட்டோம். அது மாதிரி தான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி புதுசாக பிஸ்னஸ் மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கிளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டான கிளைண்ட்டை சூஸ் பண்ணணும். எங்கேயா போய் அகலக்காலை வாங்கி அந்த சொதப்புற மாதிரி ஆகிடக்கூடாது. ப்ளஸ் நிதி மேலாண்மை, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் தராங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் வந்து ஜெம்முன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, கவர்மெண்ட் மார்க்கெட்டிங் பிளேஸ். அதேமாதிரி ஓஎன்டிசின்னு இருக்குது, ஆன்லைன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா, அதாவது அதுக்கான ப்ரொக்யூர்மெண்ட் ஆர்டர்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர் எல்லாமே கவர்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுக்குது. நீங்கள் பாருங்க, கவர்மெண்ட்டே வந்து ஹெல்ப் பண்ணி அந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுதான் பெரிய ப்ளஸ். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து அட்டல் இன்குபேஷனில் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்குலாம் என்னென்ன சார் பெனிஃபிட்ஸ் வரும்? நல்ல கேள்விமா. நீங்கள் ஸ்டார்ட் அப்பாக இருப்பீங்க, நிறைய பேர் ஸ்டார்ட் அப் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டார்ட் அப் வந்து அட்டல் இன்குபேஷனோட டைப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிசன்ட்டு, சாரம் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர், ஜெருசலம் காலேஜ்லாம் இருக்குதுங்க. அந்த அட்டல் இன்குபேஷனில் வந்து நீங்கள் டிபிஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணதை எடுத்துகிட்டு போயிட்டு அட்டல் இன்குபேஷன் அட்டாச் பண்ணாதான் உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பேட்டன்ட்டுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பேட்டன்ட்டுன்றது ராயல்ட்டி மாதிரி. எப்படி ஒரு புக்கு ஆத்தர் ரிலீஸ் பண்ணால் அந்த புக்கு யார் யூஸ் பண்ணாலும் வருதோ, ஈவன் இப்போ இசைஞானி இளையராஜா கூட ஒரு பாட்டுக்கு மெட்டு போடுறாரு, அந்த மெட்டு எப்போல்லாம் டிவியில் போட்டால் அவருக்கு ஒரு ராயல்ட்டி மாதிரி போகுது. பார்த்தீங்கன்னா அதான் பேட்டன்ட்டோட பவர். நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி யூனிக்கான டெவலப் ஆகணும்னா நமக்கு பேட்டன்ட் இருந்தால் தான் டெவலப் ஆக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டுபிடிக்கிறச்ச அவருக்கு அதுக்கான ஆர்என்டி லேபு, பெரிய ரிசர்ச்சு, அவர் பிரெயினை இது பண்ண. ஆனால் இப்போ அந்த இபி வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ அவருக்கு ஒரு ராயல்ட்டி போயிட்டே இருக்கும், ஒரு பேட்டன் ரைட்ஸ் போயிட்டே இருக்கும். அதான் ஐபின்றது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். நான் ஒன்று சொல்கிறேன், இனிமேல் நம்ம மக்கள்லாம் வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து பேரம்பேத்தி சொத்து சேர்ப்பாங்களே, இனிமேல் எல்லாருமே ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு 10-15 ஐபிஆராக இருக்கணும், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பேட்டன் இருந்தாலே அவங்க பசங்களுக்கு பெரிய சொத்து சம்பாரிச்சு வச்ச மாதிரி தான். இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இப்போது அதுக்கான ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படும்? நம்ம ஸ்டார்ட் அப்புன்னு வந்துட்டாலே இப்போ எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும், பண்ணுவாங்க. அதுமாதிரி இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸில் டிபிஐஐடின்னு ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஸ்டார்ட் அப்பை ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நீங்கள் அந்த ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டத்தில் நீங்கள் அட்டாச் பண்ண மாதிரி. ப்ளஸ் ஸ்டார்ட் அப் ரிஜிஸ்டர் பண்ணி டிபிஐஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கோ அதுமாதிரி ஸ்டார்ட் அப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா இந்த அட்டல் இன்குபேஷனை நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த ஜெம் போர்ட்டல் சொன்ன பண்ணி கவர்மெண்ட் மார்க்கெட்டிங் பிளேஸில் ஒர்க் பண்ணலாம். ஈவன் ஜெம் போர்ட்டல் என்னென்னா, இப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக நேவியல் நிக்டை கார்பரேஷன், அப்புறமா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், சிபிசிஎல், ரயில்வேஸ், இங்கெல்லாம் வெண்டார்ஸ் இருக்காங்களே, சில மெட்டீரியல் சப்ளை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு 20-30% வரைக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து தான் நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும்னு நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸ் யாருமே பெரிய லெவலில் ஃபில்அப் பண்ணல. ஸோ இப்போ டிக்கி கூட வி ஆர் பிளானிங் 100 days 100 ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாடல்லாம் வி ஆர் பிளானிங் டு டூ. அப்படி பண்ணால் பெரிய லெவலில் ஒரு எக்கனாமிக் ரெவல்யூஷன் நடக்கும். ஓகே, இப்போது வென்ச்சர் கேபிட்டல் பற்றி சொல்லுங்கள் சார். அப்படின்னா என்ன? விசினா வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட். வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட்னால் இப்போ முதல்ல பிஸ்னஸும் ஸ்டார்ட் அப்பும் சொல்கிறேன். இப்போ பிஸ்னஸ்ன்னு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா, இப்போ நீங்களே ஒரு மளிகை கடை வைக்கிறீங்கன்னா, மளிகை கடைக்கு
அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், 4-5 பேர் வேலை வச்சுக்கணும், லோட் மேன் வைக்கணும், மெட்டீரியல் வாங்கணும், இது எல்லாமே நடக்குது. ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து மளிகை கடை. அதை நான் ஸ்டார்ட் அப்பு சொல்கிறேன். ஜெப்டோக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக கடை இருக்காது, வாடகை எடுக்க மாட்டான், மளிகை சாமான் பொருட்கள் வாங்க மாட்டாங்க, எதுவுமே வைக்க மாட்டான். அவன் என்ன பண்ணான், டெலிவரி பார்ட்னர் மட்டும்தான் உள்ளே வரான். மற்ற எல்லாமே இன்னொருத்தவங்க இருக்குது, அங்கேருந்து வாங்கி இது பண்ணிக்கலாம். ஈவன் அந்த பேமெண்ட்டே வந்து அந்த ட்ரேடருக்கு 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் போகுது. ஓகேங்களா? அது அந்த சர்வீஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெப்டோட பெரிய நீட் என்ன ஆகிடுச்சின்னா, சாம்பார் வந்து கொதிச்சுட்டே இருக்கும், திடீர்னு கடுகு இல்லைன்னா அப்போ ஆர்டர் பண்ணி உடனே வச்சு சர்வ் பண்ணுறாங்க. அந்த ப்ராக்டிசஸ்க்கு மக்கள் வந்துட்டாங்க. ஸோ அப்படின்னும்போது அந்த நீடை நம்ம ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டார்ட் அப். இந்த ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ஐடியா கோவிட் டைமில் எமர்ஜ் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த லைஃப் சைக்கிள் மக்கள் இதுவாகிட்டாங்க. அதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு நாட்டார் கடை இந்த மாதிரி கடை தான் போய் வாங்குவாங்க. இப்போது ஓனர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஜிகி ஜொமேட்டோ எடுத்திங்கன்னா கூட ஓனர் யாருன்னு தெரியாது, சம்பளம் வந்துச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியாது. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய இன்டர்னன்ஸ் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் இது பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ட்ரேடர்ஸும் ஒவ்வொரு இதுவும் எல்லா மாதமும் சம்பளம் தரத்துக்கு ஒரு டெலிவரி மாதிரியான பெயின் தான் எல்லாமே அனுப்பி. ஆனால் இது மாதிரி ஜெப்டோ பண்ணோன்னா அந்த பேட்டர்ன் பண்ணிட்டோன்னா அந்த ஐடியாவை யார் யூஸ் பண்ணாலும் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் அவங்களுக்கு ராயல்ட்டி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் மாடல். இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் பிஸ்னஸ் கம்பெனிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன சார், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்டார்ட் அப் கம்பெனினா உங்களோட ப்ராடக்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உலகம் முழுவதும் சந்தைப்படுத்துறதுக்கு ஆன்லைன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ்னு ஒன்று இருக்குங்க, அதில் ஹெல்ப் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்னால் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். பிஸ்னஸில் ப்ராஃபிட் ஆனாலும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும், லாஸ் ஆனாலும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். ஒரு 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 பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய மூலதனம் தான், கேபிட்டல் தான். கேபிட்டலுக்கு கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தராங்க. சில இன்வெஸ்டர்ஸ் வராங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன, ஸ்டார்ட் அப்பில் வந்து இன்னோவேஷன் இருக்கணும், ஐடியா இருக்கும். ஐடியா இதுதான் ப்ராப்ளம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனி வருது. அந்த எலக்ட்ரிக்கல் கம்பெனி எமர்ஜ் ஆகுது. ஏன் டீசல் பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி போகிறாங்க, உண்மையிலே நல்ல விஷயம். ஆனால் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனி நிறைய ப்ராப்ளம் என்னென்னா, பார்க்குறச்ச வண்டி ஓடிட்டே இருக்குது, திடீர்னு அந்த பேட்டரி ஃபயர் ஆகி இதுவாகிடுது. இது ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணி கொடுத்து இனோவேஷன் கொடுத்தாங்கன்னா அது பெரிய லெவலில் ஹிட் ஆகும். இதுதான் ஹேக்கத்தான்னு சொல்லுவாங்க. ஹேக்கத்தான்றது ஒரு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் எங்கே பிளாக் செயின் இருக்கோ அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணி கொடுத்தோன்னா ட்ரபிள் ஷூட்டிங் மாதிரி அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்தா அந்த ஐடியாவை பேட்டர்ன் பண்ணிட்டா அந்த ஐடியா எல்லா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனியும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஃபண்ட் போகும். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது? உண்மையிலே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ஈவன் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 7 வருஷத்துக்கு டேக்ஸ் கட்ட வேணான்ற ரூல்ஸே இருக்குது. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, ஸ்டார்ட் அப் கம்பெனி யூனிகான் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணது. ஒன்றுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கனடாவிலே நீங்கள் ஒரு சத்து மாவு இங்கே தயாரிக்கிறீங்க. இப்போ இன்னும் கொரோனாக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ஹெர்பல்ஸு, ரசப்பொடிலாம் பெரிய லெவலில் டிமாண்டு. கருவேப்பிலை பொடி, ஈவன் இந்த ஸ்க்ரப்பு வச்சு சாமான் தைக்கிறாங்களே, தேங்காய் நார் வச்சு தேய்ப்பாங்க. புரியுதுங்களா? என்னன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் பிராண்டு பண்ணணும், பேட்டர்ன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஷேப் அண்ட் சைஸ் வரணும். இப்போ ஒரு தேங்காய் நார் துபாயில் எனக்கு தெரிஞ்சு 170 ரூபா ஒரு தேங்காய் நார் வச்சு சாமான் தைக்கிறது. ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சோன்னா கையில் ஃபங்கஸ் வருதுங்களாம். இப்போ சபினா கூட திருப்பி அந்த சாம்பல் அந்த மாதிரி வச்சு இப்போ தே ஆர் டூயிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பிராண்டு பண்ணணும். பிராண்ட் பண்ணால் தான் உங்கள் பிஸ்னஸ் ஹிட் ஆகும். ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்னு உள்ளே ஆகி நீங்கள் பெரிய லெவலில் க்ரோ ஆகணுன்னா உங்கள் விஷயத்த நீங்கள் பிராண்ட் பண்ணணும், உங்கள் விஷயத்த பேட்டர்ன் பண்ணணும், உங்கள் விஷயத்த சந்தைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் மார்க்கெட்டிங் பிளேஸு, ONDC இது மாதிரி ரிஜிஸ்டர் ஆகணும். கம்பல்சரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அட்டல் இன்குபேஷன் தேர்ந்தெடுக்கும். அட்டல் இன்குபேஷன்ற மாதிரினா இப்போ தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்குது, ஐஐடி மெட்ராஸ்லும் அட்டல் இன்குபேஷன் இருக்குது. நீங்கள் அட்டல் இன்குபேஷனாக நான் இன்னொரு விஷயம் புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கீங்க, உங்கள் வீடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அடையாரில் இருக்குது. உங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனியை நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் டேரெக்டாகவே போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்கணும் அவசியம் இல்லை, எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு எக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அட்டல் இன்குபேஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், இப்போ நான் தாம்பரத்தில் இருக்கேன், அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா
நீங்கள் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபேமிலியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ரிஜிஸ்டர், யூ கேன் யூஸ் தட் ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தட். ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தட்னா அவங்க இம்மிடியட்டாக ஆஃபீஸ் எடுத்துன்னு போய் அங்கே ரன் பண்ணுறதுக்கான ஈகோ சிஸ்டம் வந்து இப்போ அதுமாதிரி ஒரு ஆஃபீஸோ ஒரு இதுவோ ரன் பண்ணோன்னா மெயின்டெனன்ஸ் காசு பெரிய லெவலில் போகும். ஒரு பிஸ்னஸ் மேனா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணால் பேர்டன்ஸ் எல்லாமே காமன் பிளாட்ஃபார்மில் கொண்டு போயிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனின்னு ஆரம்பித்து ஆடிட்டர் தனியாக இருக்கணும், ஒரு சூப்பர்வைசர் தனியாக இருக்கணும், அக்கௌண்டன்ட் தனியாக இருக்கணும், அப்புறமா ஒரு 6-7 பேர் ஒர்க் பண்ணணும், அப்புறமா இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கும், அங்கே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கும், ஒரு ரிசர்ச் லேப் இருக்கும். இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். இப்போ நீங்கள் ஜெப்டோவே கான்செப்ட் எடுத்திங்கன்னா அது பெரிய லெவலில் பெஞ்ச் மார்க் போகணுன்னா அதுக்கு ஒரு நல்ல ஆடிட்டர் இருக்கணும், நல்ல அக்கௌண்ட்ஸ் பீப்புள் இருக்கணும், நல்ல மென்டார் இருக்கணும். இது எல்லாமே அங்கே ஒரு எம்பிஏ உள்ள ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங் காலேஜில் இருப்பாங்க. ஒரு எம்பிஏ ரன் பண்ணுற இன்ஸ்டியூஷனில் ஒரு பிஹெச்டி முடிஞ்ச ஒரு ஆள் வந்து அதுக்கு மென்டார் பண்ணுவாங்க. மென்டார் பண்ணுறதுனாலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மென்டாருக்கும் அந்த ஷேர் போகும், ப்ராஃபிட்டில் ஷேர். அது ஐவிபின்னு சொல்கிறாங்க, இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம். தமிழ்நாட்டில் இடிஐயில் இருக்குது. 5 லட்ச ரூபா வரைக்கும் தராங்க. 5 லட்சமே கிராண்ட்டு. நீங்கள் கிராண்ட்டுன்னா அந்த 5 லட்ச ரூபா வாங்கி நீங்கள் திருப்பி தரணும் அவசியம் இல்லை. அந்த 5 லட்சமே வந்து அந்த அட்டல் இன்குபேஷன் யார் ரன் பண்ணுறாங்களோ அந்த காலேஜுக்கு போயிட்டு அது மானிட்டர் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த ஃபண்டு போகும். ஸோ மெயினாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ இந்தியாவுக்கு ரொம்ப தேவையான அந்த செமிகண்டக்டர் பெரிய லெவலில் தேவைப்படுது. இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பெரிய லெவலில் தேவைப்படுது. ஈவன் டிஃபென்ஸ் ரிலேட்டடான பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, இந்தியாவுக்குள்ளேயும் வருது. ஸோ அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் பெரிய லெவலில் எமர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எமர்ஜ் ஆகிறதுக்கு விசி சப்போர்ட்டோட தராங்க. இதுதான் கவர்மெண்ட்டோட பெரிய ஃபெசிலிட்டிஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஸ்டார்ட் அப்புன்றது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பார்ட்னராக வராங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். முன்னாடி வந்து எப்படின்னா பெரிய பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கோடி 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க தான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். கவர்மெண்ட்டை போய் நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். கவர்மெண்ட்டில் இருக்கிற மானியங்கள், சப்சிடி, கிராண்ட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் இந்த அட்டல் இன்குபேஷன் வந்த பிறகு எல்லாமே ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட்டு, எல்லாமே ஆன்லைன். ப்ளஸ் எல்லா அக்கௌண்ட்டும் வந்து டைரக்ட் டு பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் தான். எல்லாமே அவங்கவுங்க அக்கௌண்ட்டு வந்துடும். அப்படின்னும்போது நீங்கள் இது பண்ணணும் அவசியம் இல்லை. இதுக்கு எல்லாமே டைம் லைன் எனக்கு அப்ளை பண்ணி இத்தனால தரணும்னு டைம் லைன்லாம் இருக்குது. இப்போ அட்டல் நியூ இந்தியா சேலஞ்ச் பற்றி சொல்லுங்கள் சார். அப்படின்னா என்னது? நம்ம இது அட்டல் இன்குபேஷன், அட்டல் இன்னோவேஷன் மிஷனும் அட்டல் நியூ இந்தியா சேலஞ்சும் எல்லாமே இந்த நிதி ஆயோக் சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. அட்டல் நியூ இந்தியா சேலஞ்சுனா ரொம்ப சிம்பிள். இந்தியா வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு வளர்கிறதுக்கு எதெல்லாம் பெரிய லெவலில் தடைக்கல்லாம் இருக்குது, ப்ளஸ் இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோ ஆகணும், ஜிடிபி லெவல் பெரிய லெவலில் க்ரோ ஆகணும் அப்படின்னும் போது ஒரு 40 ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் மொபிலிட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஈவன் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் சிமெண்ட்டு கூட பார்க்க சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி சாண்டுக்கு எம்சாண்ட் வந்துச்சோ அது மாதிரி ஸ்டீலு கூட டிஎம்டி பார்க்கு சில இன்னோவேஷன் டெக்னாலஜியில் எடுத்துகிட்டு வராங்க. ஈவன் வாட்டர் டீசாச்சுரேஷன் பிளான்ட்டு செட்டப் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் வறட்சியான இடத்துல இருக்கும் அந்த இடத்துல எப்படி வாட்டர் ரீசைக்ளிங் யூனிட் போட்டு எப்படி பண்ணலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது. ஈவன் அர்பன் டெவலப்மெண்ட்டு, ஏன்னா அரசாங்கம் எல்லாத்தையும் தான் பார்க்கணும். மெயின் பெரிய பெரிய சிட்டின்னு பார்க்கணும். வில்லேஜ் லெவல்லையும் இந்த மாதிரி விஷயத்தை எப்படி மக்களோட நலத்திட்டங்கள் எடுத்து போய் சேர்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் கிராமப்புறங்களில் மெடிக்கல் ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணிட்டாலே இப்போ கொரோனாக்கு அப்புறம் எல்லாருமே வில்லேஜ் சைட் போகிறாங்க. அப்போது திருப்பி மொபிலிட்டி ஆகி வில்லேஜ் பக்கம் வராமல் இருக்குன்னா அவனுக்கு 2 எஜுகேஷனும் மெடிக்கலும் அங்கேயே கிடச்சிச்சின்னா அவங்க இங்கே வரமாட்டான். அவனுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கான ஆர்என்டிக்கான ஃபண்டிங் எல்லாமே அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் தான் இதில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர்லூப் டெக்னாலஜி அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கனாலே ஹைப்பர்லூப் டெக்னாலஜி எலான் மஸ்காலே கைவிடப்பட்ட ஒரு டெக்னாலஜி. இப்போ நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஹைப்பர்லூப் டெக்னாலஜி கிட்டத்தட்ட 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அசோக் ஜூஜுவாலா சார் இருக்கார். அவர் தான் ஓவராலாகவே ஹெட்டு அந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவோட பண்ணுறாங்க. இது என்கரேஜ் பண்ணி பெரிய லெவலில் பண்ணாங்க. இப்போ இது ஆல்மோஸ்ட் 90% சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்கில் இந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இது ஹிட் ஆகிடுச்சுன்னா எப்படி மெட்ரோ ரயில் வருதோ அதுமாதிரி ஹைப்பர்லூப் டெக்னாலஜி நீங்கள் இங்கேருந்து பெங்களூர் போகணுன்னா 40 நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைம் 1:30 ஆகுதுன்னா நீங்கள் 3 மணிக்கு பெங்களூர் ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தால் கூட 2 மணிக்கு கிளம்புனா கூட 3 மணிக்கு அங்கே போயிடலாம். ஸோ அது மாதிரியான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஈகோ சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் 97% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து பூனே ஹைப்பர்லூப் டெக்னாலஜிலே போயிடலாம். டக்கு டக்கு டக்குன்னு இப்போ அதாவது அங்கங்கே எப்படி ஏர்போர்ட் இருக்கோ
அதுமாதிரி இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி பெரிய லெவலில் வரதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் நடந்தால் இந்தியா எப்படி வல்லரசு ஆகும்னா, இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி இங்கே ஹிட் ஆகிடுச்சின்னா இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி உலகம் ஃபுல்லாக எடுப்பாங்க. அப்போ உலகம் ஃபுல்லாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகிறச்ச இதுக்கான பேட்டர்ன் இந்தியாக்கிட்ட இருக்கும். அப்போ நம்ம ஐடியா நம்மளோட ஸ்டார்ட் அப் கம்பெனி குளோபல் சொல்யூஷன் கொடுக்கும்போது அப்போ ஹைப்பர்லூப் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் இந்தியாவுக்கு ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போது இந்தியாவுக்கும் தரும் நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனி, ப்ளஸ் குளோபல் லெவல்லையும் இதுக்கான சொல்யூஷன்ஸ் எடுத்து போய் சேர்க்கும். ஏன்னா ஒரு நாடு வளர்ச்சாருன்னா 2 விஷயம், அங்கங்கே டிராஃபிக் பிளாக் ஆகக்கூடாது, மொபிலிட்டி, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் டைமுக்கு போய் செய்யணும், அதுதான் ஸ்மார்ட் சிட்டி அது மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலே பெரிய லெவலில் வல்லரசாகும். ஒன்று பெட்ரோல் டீசல் இந்தியா அதிகமாக இம்போர்ட் பண்ணுது. இப்போ ஹைப்பர்லூப் டெக்னாலஜி ஹிட் ஆயிடுச்சுன்னா அது பாதியாக கம்மியாகுன்ற மாதிரி சொல்கிறோம். அப்படி பாதியாக கம்மியானாலே இந்தியா ரூபா மதிப்பு பெரிய லெவலில் எமேஜ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஸ்டார்ட் அப் யூனிகார்ன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, இப்போ அட்டல் இன்குபேஷனுக்கு ப்ரொடியூசர் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் சார்? பிஎல்ஐன்றது ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமா. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபுட் ப்ராடக்ட்டும் இருக்குது, ஆக்ரோ ஃபுட்டும். ஸோ விவசாயம் அது பண்ணலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குது, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு, ஸ்டீலு, சிமெண்ட், அலுமினியம், பெயிண்ட் இண்டஸ்ட்ரி, ட்ரோன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஹார்ட்வேர்ஸ் கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் பெரிய லெவலில் எடுத்துப்போம். ஈவன் பிஎல்ஐயோட பெரிய ரிப்போர்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் அதிகமாக பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் நிறைய வந்திருக்கு ஃபண்டு. ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்கச்சத்திரத்தில் இருக்கிற கம்பெனிஸ்க்கு எல்லாமே ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வாங்கியிருக்காங்க. அப்போது இந்த அட்டல் இன்குபேஷனோட கான்செப்ட்டு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எமர்ஜ் ஆகணும், க்ரோ ஆகணும், அவங்க எக்கனாமிக்கே ஆசிலேஷன் ஆகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணீங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போது கபசுர குடிநீர் எல்லாமே குடிச்சிருந்தாங்க, அப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடே குடிங்கன்னு சொன்ன பிறகு எல்லாமே குடிக்க ஆரம்பித்தாங்க. கபசுர குடிநீருக்கு ஒரு டிமாண்ட் வந்ததில்ல, அந்த மாதிரியான டிமாண்ட் இதுலேயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி ஈகோ சிஸ்டத்தை ப்ரொவைட் பண்ணி தராங்க. இப்போ அட்டல் இன்குபேஷன் இன்ஜினியரிங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் சார்? ஆமாம், இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் டிப்ளமோலையும் இந்த அட்டல் இன்குபேஷன் எடுத்துகிட்டு போகலாமா. ஒன்றும் சொல்லுவேன், அட்டல் இன்குபேஷனை பெரிய பெரிய காலேஜ் விஐடி, சாயராம், அப்புறமா கிறிஸ்டன் காலேஜ் இல்லாமல் அந்த பாலிசியை நீ படித்து பார்த்தீங்கன்னா Tier 2 Tier 3 சிட்டி நீங்கள் கிராமப்புறத்தில் கூட எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. அதாவது ரொம்ப வசதி படைந்த பெரிய காலேஜ் எப்படியும் அவன் ரன் பண்ணிவிடுவான். அப்போ ரொம்ப நொடிஞ்சு போய் ஒரு சர்வைவல் ஆகிறதுக்கு கஷ்டம், அந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அந்த அந்த அட்டல் இன்குபேஷனுக்கு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளில் நீங்கள் திருச்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா திருச்சியில் என்ன ஃபேமஸ், அந்த ஏரியாவில் என்ன பண்ணலாம், அதுக்கான R&D லேப் என்ன. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனும் அட்டல் இன்குபேஷனும் மெர்ஜ் ஆகணும். அப்படி பண்ணாலே அவங்களுக்கு உண்டான, இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அசோசியேஷன்ஸ் என்ன பண்ணலாம், புரியுதுங்களா? இப்போ டைனி இண்டஸ்ட்ரி, MSME இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்குன்னா அவங்க எல்லாமே இதில் பண்ணலாம். இப்போது ஒரு இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் க்ரோ ஆகணும்னா அடுத்த இப்போ 2025னா 2030 என்னென்ன வேணும், அங்கே என்னென்ன ப்ராப்ளம் வேணும், அந்த ப்ராப்ளத்தை இப்போயே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான R&D தான் ரொம்ப முக்கியம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் உள்ளே போகுதுன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் உள்ளே போகுதுன்னா என்னென்ன ப்ராப்ளம், சார்ஜிங் ஸ்டேஷன் எப்படி ஆகுது, எப்படி ஃபயர் ஆகுது, சார்ஜிங் ஸ்டேஷன் ஃபயர் ஆகாமல் எப்படி பண்ணலாம், வண்டி போகிறச்சு பேட்டரி 300 கிலோமீட்டர் ஓடுது, 200 கிலோமீட்டர் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா பேட்டரி வெடிச்சிடுது, பைக் வெடிக்கிறது தான் பார்க்கணும். ஸோ இதுக்கான பிளாக் செயின் வெடிக்காமல் எப்படி தவிர்க்க முடியும், என்னெல்லாம் செய்யலாம், அப்போ அது டெஸ்ட் ட்ரைவ் எப்படிலாம் பண்ணணும், அதுக்கான டெஸ்டிங் எப்படி பண்ணணும், அதுக்கு தான் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணுது. இந்த ஃபெசிலிட்டிஸை இம்மிடியட்டாக பண்ணணும். ஈவன் தினேஷ் ராமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 அட்டல் இன்குபேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்காங்க. அப்படி போகணுன்னா என்ன நடக்கும்னா, எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஈவன் கைலாங்கடை கூட, கைலாங்கடை ஸ்கிராப் கடை வச்சுருக்காங்க, ஈவன் மல்லிகை கடை வச்சுருக்காங்க, சின்ன சின்ன டைனி இண்டஸ்ட்ரீஸ் கூட அவங்க கூட இந்த ஸ்கீமில் அட்டாச் ஆகி அது எப்படி எடுத்துகிட்டு போகலாம். ஈவன் இப்போ ஸ்கிராப்பே வந்து எடை போடுறாங்க, அந்த எடை பொருள் அவங்க என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அது எப்படி சால்வ் பண்ணலாம். இப்போ வேவ் பிரிட்ஜில் போய் எடை போடுறாங்க, அதில் எதாவது கோல்மால் பண்ணலாமா பண்ணக்கூடாது, அதில் பண்ணாமல் எப்படி தவிர்க்கலாம், பண்ணால் எப்படி இது பண்ணலாம், அந்த மாதிரியான அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு. ஈவன் இப்போ நிறைய இடத்துல பெரிய அளவு திருட்டு இதுவே வந்து சிசிடிவி கேமரான்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இப்போ நடக்குது. ஆனால் சிசிடிவி கேமரா இன்னும் பெரிய லெவலில் இன்னும் நேரடவுன் ஆகி நிறைய இடத்துல போய் ரீச் ஆகலைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் சிசிடிவிலே இப்போ நிறைய என்ன சொல்கிறது ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன்லாம் வந்துச்சு.
ஒரு திருடனை இந்த ஃபேஸ் இப்படி போட்டால் அவன் வந்தாலே ஹைலைட் காட்டும், இவன் வந்துட்டு போயிருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஆட்டோமேஷன் வந்திருக்கு, மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாமே நம்ம அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னா அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் உலக வல்லரசு டாப் 5ல் உள்ளே வரணும். 5 trillion எக்கனாமி அச்சீவ் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் 7 வருஷமாகவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அட்டல் நியூ இந்தியா சேலஞ்ச் சொல்கிறோம்ல, அடிக்கடி மோடிஜி பேசிச்ச புதிய இந்தியா பிறக்குது, புதிய இந்தியா பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இதுதான். ஸோ நியூ இந்தியாவுக்கு என்ன வேணும், அது வளர்கிறதுக்கு மேலே வளர்கிறதுக்கு என்னென்ன வேணும். அதே மாதிரி கவர்மெண்ட்னா திங்க் பண்ணுதுன்னா, நீங்கள் ஐடியாஸ் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு செய்கிறேன். இப்போ ஒரு காட்டுத்தீ இருக்குது, அந்த காட்டுத்தீ அணைக்கிற சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது, நான் சேஃப்டி இன்ஜினியர். இப்போது கலிஃபோர்னியாவில் காட்டுத்தீ பண்ணிச்சு, கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி லாஸ். ஓகேலா, எஸ்டிமேஷன். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னோட சொல்யூஷனை கலிஃபோர்னியாவோட பேசி என் ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ சாதாரணமாக பிரபுகாந்தி ஸ்டார்ட் அப் கம்பெனி ரன் பண்ணி நான் எடுத்து போய் அங்கே சொல்ல முடியாதுல்ல. அப்போது நான் ஸ்டார்ட் அப்பில் ரிஜிஸ்டர் ஆகி அட்டல் இன்குபேஷனில் இருக்கிறனால தான் இந்த மாதிரி போக முடியும். அப்போ 15 லட்சம் கோடியே சேவ் பண்ணுறதுக்கு இந்தியாவோட ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒர்க் பண்ணது ஹெல்ப் பண்ணிச்சுன்னா இந்தியாவுக்கும் ப்ரைடு, ப்ளஸ் இது இந்தியாவுக்கும் பிஸ்னஸ், அந்நிய செலவணியும் வரும். இப்போது அட்டல் இன்குபேஷன் இந்தியா எக்கனாமிக்கு எப்படி நல்லா க்ரோத் ஆகும் சார்? கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்கம்மா. அதாவது ஸ்டார்ட் அப் எல்லாம் பிஸ்னஸ் அம்பானி அதானின்ற மாதிரி தான் பேசுவோம், பிஸ்னஸ் பீப்புள். சாமானியனும் அந்தளவுக்கு பிஸ்னஸ் மேனாக பெரிய லெவலில் ஆகலாம். நீங்கள் பாவிஷ் அகர்வால் எடுத்திங்கன்னா கூட ஓலா கம்பெனி ஆரம்பித்து ஒரு 7 வருஷத்தில் எந்த அளவுக்கு பேசுகிறேன். இவங்களாம் ஐடியாஸு அவங்களோட இதெல்லாம் பாருங்கள், ஜெப்டோ பாருங்கள், ஸ்விக்கி பாருங்கள், ஜொமேட்டோ, இவங்களாம் 10க்கு 10 ரூமில் ஆரம்பித்தவங்க தான். அதுமாதிரி அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் பெரிய லெவலில் இருக்காது. இப்போ தான் இப்போ பேன்னு ஒன்று வந்துட்டுருக்கு, இப்போது பேமெண்ட் வேலெட்டு. அது கிட்டத்தட்ட அவங்க பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பேமெண்ட், சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிச்சது தான். ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் எப்படி எமர்ஜ் ஆகும், எப்படி இதுக்கு கவர்மெண்ட் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறாங்க. எக்கனாமிக் ஆக்சலரேஷன் எப்படி பண்ணணும்னா, எக்கனாமிக் ஆக்சலரேஷனே உங்களுக்கு ரொம்ப ஓப்பனாக சொன்னால் அந்நிய செலவணின்னு இருக்குல்ல, நம்ம இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்டை இங்கேயே கிடைச்சா எப்படி இருக்கும். இப்போ விவசாயிக்கு பெரிய ப்ராப்ளமே அவங்களோட கமோடிட்டியை அவங்களுக்கு மார்க்கெட் பண்ண தெரியல. இப்போ ஜெப்டோ மாதிரி ஒரு ஆப் இருந்து அந்த ஆப் மூலமாக கனெக்ட் ஆகி அது மூலமாக சேல் ஆயிடுச்சுன்னா, இப்போ என்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிறுதானியம் எடுத்துக்கினேன், என்ன சொல்கிறது, ஒரு திணை, அந்த திணை என்கிட்ட ஒரு 100 டன் இருக்குது. ஓகேங்களா, அப்போ அது எனக்கு எப்படி விற்கணும்னு எனக்கு தெரியல, நான் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ இந்த ஜெப்டோ மூலிமாவும் இந்த ஜெம் போர்ட்டல் மூலிமாவும் நம்ம லிங்க் ஆகிட்டாலே எங்கெல்லாம் எவ்வளோ தேவை ரெக்குவயர்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா, இது வித்தின் 1 மந்த் விற்கிறதுக்கு ஜெம் போர்ட்டல் ரிஜிஸ்டர் பண்ணாலே, ஓஎன்டிசியில் பண்ணாலே உலக லெவலில் சந்தை பண்ணி கொடுத்தது. இப்போ கனடாவுக்கு நம்மளுடைய மசாலா ஐட்டம்ஸோ சத்து மாவோ தேவைப்படுதுன்னா அந்த சத்து மாவு கனடாவுக்கு ஒர்க் ஆர்டர் உங்கள் ஓஎன்டிசி ஆப் மூலமாக வந்துடும். இப்போ ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நீங்கள் மெட்டீரியல் அங்கே சப்ளை பண்ணுறீங்க, கனடாலேருந்து பேமெண்ட் வரலன்னா தட் ஓஎன்டிசி ஆப் வில் ஆக்ட் ஆஸ் அன் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா கிளைண்ட்டு பே பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு அவங்க பேமெண்ட் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட எப்படி வசூல் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்டார்ட் அப் யூனிகார்னா என்ன சார்? ஸ்டார்ட் அப் யூனிகார்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிறீங்க 2025, அடுத்த வருஷம் 2026க்குள்ள நீங்கள் 100 கோடி டர்ன் ஓவர் ரீச் பண்ணிங்கன்னா யூனிகார்ன். ஸோ அதுதான் சொல்கிறேன், இனிமேல் இன்ஜினியரிங் காலேஜ் வெளியே அவங்களோட பிராண்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட்டு அப்படின்வாங்களே. இனிமேல் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து ஸ்டூடெண்ட் கேன் ரன் தி ஸ்டார்ட் அப். ஃபைனல் இயர் பண்ணுற ப்ராஜெக்டை ஃபஸ்ட் இயர்லேயே எடுத்து ஸ்டார்ட் அப்பை என்கரேஜ் பண்ணலாம். நீ இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இதை மட்டும் நீ நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணு, இது எப்படி மூவ் ஆகும். அதுதான் பெரிய லெவலில் இந்த அட்டல் இன்குபேஷன், அட்டல் நியூ இந்தியா சேலஞ்ச், ஈவன் ஸ்கூல் லெவல்லே அட்டல் டிங்கரிங் லேப்ன்ற மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது. ஈவன் இந்த பட்ஜெட்டில் பெரிய லெவலில் அதுக்கு ஃபண்டிங்கும் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு போனால் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகலாம். அதுமாதிரி இந்த அட்டல் இன்குபேஷன் விஷயத்தை எப்படி பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு கன்சல்டிங் வேணும்னா டிக்கி இஸ் ரெடி டு சப்போர்ட் ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஒன்று சொல்கிறேன், இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பனாக சொன்னால் கொஞ்சம் குலவீர் குத்தூர் லிம்பிங் மாதிரி தான் இருக்காங்க. சர்வேல் பாட்டே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது மாணவர்கள் மத்தியில் இந்த இன்ஜினியரிங்கும் ப்ளஸ் சயின்டிஃபிக்கல் மாடலான அப்ரோச்சஸ், இனோவேஷன் டெக்னிக் ஐடியாஸ்க்கு இந்த மாதிரி கான்செப்டை லிங்க் பண்ணலாம். ஹேக்கத்தான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஐடியாஸை மட்டும் நீங்கள் கொடுங்க, வேறு எதுவுமே வேணாம். அந்த ஐடியாஸை எந்த கம்பெனி வேணுமோ அவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கனெக்டு நிறைய சேலஞ்சஸ்லாம் போகிறாங்க. இப்போ கூட
நீ நிதி ஆயோக் வெப்சைட் பண்ண வாட்டர் 2.0 சேலஞ்சஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ வாட்டர் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், மங்கலான தண்ணி வரும், அது மங்கலான தண்ணி எப்படி யூஸ்ஃபுல் வாட்டராக கன்வெர்ட் பண்ணலாம், நான் ட்ரிங்கிங் பர்பஸ் வாட்டருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ ஈவன் சென்னையிலும் சரி நிறைய இடத்துல அன்ஹைஜீனிக் வாட்டர் குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கலாம், நான் குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக, இதெல்லாம் தான் இன்னோவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்னோவேஷன் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணி அது குடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அலார்மிங்கோ இல்லாட்டி கலர் மாறுதோ இதுன்னா ஒரு அலர்ட் பண்ணுற மாதிரி சில இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்தோம்னா அதுக்கு கவர்மெண்ட் இஸ் ரெடி டு ஃபண்டிங். இதுதான் மாதிரி. ஹைப்பர்லூப் டெக்னாலஜினா என்ன சார், அதை பற்றி சொல்லுங்கள். ஹைப்பர்லூப் டெக்னாலஜின்றது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. மெயினாக ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது எப்படின்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ்ஸு, ஆட்டோ, காரு, பைக்கு, ட்ரெயின், ஏரோப்ளைன் வச்சுருக்க மாதிரி ஹைப்பர்லூப் டெக்னாலஜி ஒரு வேக்யூம், ஒரு சின்ன ஒரு கம்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அதில் 3 பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும். பட் இங்கேருந்து பெங்களூருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வித்தின் 40 மினிட்ஸில் போய் ரீச் ஆகும். இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜி உலக லெவலில் எலான் மஸ்காலே பண்ண முடியும்னு ட்ராப் பண்ணது. ஐஐடி மெட்ராஸ் அதுக்கு ஒர்க் பண்ணி செஞ்சு 90% வந்து கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி உள்ளே கொண்டு வந்தாங்க வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட். இப்போ இது ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆக போகுது. ட்ரையல் கூட பார்த்துட்டாங்க, எல்லாமே ஹிட் ஆகிடுச்சு. இது ஹிட் ஆகிடுச்சுன்னா பூனேலேருந்து பாம்பேக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய கனெக்டிவிட்டிக்கான ஸோ 2-3 சிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய இதுவாக இருக்கும். இது மூலிமா என்ன ஆகுதுன்னா டீசல் பெட்ரோலோடைய கன்சப்ஷனே பாதியாக ரெடியூஸ் பண்ணும்.